1905 ஆண்டு இலங்கையிலே நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. கோர்ட்ஸிலே ஒரு வழக்கு 1905 ஆண்டு. நீதிபதி வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். சட்டத்தரணிகள் ஒவ்வொருவராக வாதாடி கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் எழும்புகிறார். ஒரு சட்டத்தரணி, ஒரு லோயர் எழும்புகிறார். அவருடைய பேர் அப்துல் காதர், மர்ஹூம் அப்துல் காதர் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். அவரை பார்த்த நீதிபதி உட்கார சொல்கிறார். இந்த கோர்ட்ஸையே நீதிமன்றத்தை நீங்கள் அவமதித்து விட்டீர்கள். ஒரு முஸ்லிமை பார்த்து சொல்கிறார். இவர் கேட்டார், நான் செய்த குற்றம் என்ன? நீதிபதி சொல்கிறார், நீங்கள் தொப்பி அணிந்து நீதிமன்றத்துக்குள் வந்திருக்கிறீர்கள், தலையிலே தொப்பி அணிந்து வந்திருக்கிறீர்கள். இது எங்களுடைய நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற செயல் என்று சொன்னார். இவர் சொன்னார், மர்ஹூம் அப்துல் காதர் அவர்கள் சொன்னார்கள், நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற நோக்கம் என்னிடத்தில் கிடையாது. தொப்பி என்பது முஸ்லிம்களுடைய உரிமை, முஸ்லிம்களுடைய அடையாள சின்னம். நீதிவான் சொல்கிறார், உங்களுக்கு வாதாட வேண்டுமாக இருந்தால், கோர்ட்ஸுக்குள் நீங்கள் மறுபடியும் வர வேண்டுமாக இருந்தால், துருக்கி தொப்பியை கலட்டிவிட்டு வர வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு நாங்க அப்படியா? எங்களுக்கு ஒரு சட்டம் இந்த நாட்டில் வந்தா சரி, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பயம், உயிருக்கு பயம், வாழணும் என்ற ஆசை. அந்த மர்ஹூம் அப்துல் காதர் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் அவருக்கு. நாங்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அவர் சொல்கிறார், தொப்பியை கலட்டிவிட்டு தான் நீதிமன்றத்துக்குள் வர வேண்டுமாக இருந்தால், அப்படியான ஒரு இந்த தொழிலும் இந்த நீதிமன்றமும் எனக்கு தேவையில்லை. என்னுடைய உரிமை தொப்பி, இஸ்லாமிய சின்னம் தொப்பி. எங்களுடைய உரிமையை இழக்க நாம் தயாரில்லை. சுபஹானல்லாஹ். எங்களுடைய பாரம்பரிய முஸ்லிம்கள் வாழ்ந்ததை பாருங்கள். எங்களுடைய உரிமைக்காக வெளியே வந்தவர்கள் மாநாட்டை கூட்டினார்கள். இலங்கையிலே 1905 ஆண்டு மாபெரும் ஒரு பேரணி உருவாகிறது. துருக்கி தொப்பி போராட்டம் என்பதற்கு பெயர். போராட்டம். இலங்கையில் இருந்த எல்லா முஸ்லிம்களும் மருதானையிலே ஒன்று திரள்கிறார்கள். எல்லா அரசியல் தலைவர்களும் ஒரே மேடையில் ஏறுகிறார்கள். எதற்காக? ஒரு தொப்பிக்காக. எங்களுடைய ஒரு தொப்பி உரிமையை நாங்கள் இழக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து முஸ்லிம்களும் இந்த நாட்டிலே ஒன்று திரள்கிறார்கள். நீதிபதிக்கு எதிராக வழக்கு தொடுத்தார்கள், போராட்டம் நடத்தினார்கள். முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். சட்டம் வந்தது. முஸ்லிம்களுடைய உரிமை தொப்பி. நீதிமன்றத்துக்குள் முஸ்லிம்கள் தொப்பி அணிந்து போகலாம் என்று 1905 ஆண்டு சட்டம் வந்தது. எவ்வளவு பெரும் தியாகம்! அவர்கள் தியாகம் செய்தார்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு தொப்பி போட்டு போங்க என்று சொல்ல வரல. மறைந்த தலைவர் மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரஃப் அவர்கள் பாராளுமன்றத்திலே தொப்பி அணிந்து உரையாற்றிய வரலாறு, நிகழ்வு எங்களுடைய கண்ணிலே இன்னும் கண்ணுக்கு முன்னால் தெரிந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் முதலாக தெரிந்த அளவில் தொப்பி அணிந்து முஸ்லிம்களுடைய உரிமை என்பதை உலகத்துக்கு காட்ட வேண்டும், இந்த நாட்டுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தலையிலே தொப்பி அணிந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத் என்று அரபியில் சொல்லி, பிஸ்மில் என்ற மூல மந்திரத்தை சொல்லி பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய மாவீரர் மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரஃப். எங்களால் மறக்க முடியாது. உரிமை, முஸ்லிம்களுடைய உரிமை. நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், அன்பு சகோதரர்களே, நீங்கள் பாராளுமன்றத்துக்கு தொப்பி போட்டு போங்க என்று சொல்ல வரல்ல. நீதிமன்றத்துக்கு நீங்கள் தொப்பி போட்டு போங்க என்று சொல்ல வரல்ல. மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுது தொப்பி அணிந்து வாருங்கள். இது தியாகம். நாங்கள் செய்ய வேண்டிய தியாகம் ஹிஜ்ரத் அல்ல, பிள்ளையை குர்பானி கொடுப்பதல்ல. எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய உரிமையாக பறித்து தந்த உரிமையாக எங்களுக்கு எடுத்து தந்தவைகளை நாங்கள் பாதுகாத்து வைக்க வேண்டும்.
அதனால் உங்களுக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு தொப்பி போட்டு போங்க என்று சொல்ல வரல, பாராளுமன்றத்துக்கு தொப்பி போட்டு போங்க என்று சொல்ல வரல. உங்களுக்கு நாங்கள் சொல்கின்ற செய்தி என்ன தெரியுமா? மஸ்ஜிதுக்கு குறைந்தது தொழுகைக்கு ரப்பை அல்லாஹுவை வணங்குகின்ற அல்லாஹ்வுடைய இறை இல்லத்துக்கு வருகின்ற பொழுது தொப்பி அணிந்து வாருங்கள் என்பதை அன்பாக கேட்கிறோம். இந்த உரிமையையாவது நீங்கள் பாதுகாருங்கள். இது பெரும் தியாகம்.